மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணி அது இம்பார்ட்டன்ட் தியரம்ஸையும் நம்ம பார்த்துருக்கோம். இனி நம்ம ப்ராப்ளம் சைட் போகலாம். ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பண்ணோடனே நம்ம வந்து என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படின்னா காம்போசிஷன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுமா, காம்போசிஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ்க்கு அவங்க கொடுக்குற ஜிக்கும் எஃப்க்கும் எஃப் காம்போசிஷன் ஜி இருக்கா, ஜி காம்போசிஷன் எஃப் இருக்கா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். இதில் நமக்கு அசோசியேட்டிவ் லாக்னு சொல்லுவாங்க. என்ன ரிசல்ட் கேட்குறாங்களோ நம்ம டிரைவ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். செகண்ட் ஒன் வந்து கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் 1 to 1 ஆன் 2வா, இதில் 1 to 1 ஆன் 2 இதெல்லாமே நம்ம காம்போசிஷன் எல்லாமே செக் பண்ணுறதுக்கு ரெண்டு செட்ஸ் பேசிக் செட்ஸில் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கொடுத்துருக்கிற லிமிட்டட் செட் 1 2 3, இங்கே பக்கம் 1 2 3 இருக்கு. இதில் செட்ஸ் அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க, ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா அது ஒரு டைப், அது நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். பட் இல்லை அவங்க கொடுத்துருக்கிற செட் இன்ஃபைனைட் கலெக்ஷன், ஒரு கண்டிஷன் கொடுத்து செட் ஆஃப் ஆல் ஹோல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, செட் ஆஃப் ஆல் n, செட் ஆஃப் ஆல் z கொடுத்துருக்காங்க r, அப்படின்னா அவங்க ஃபங்க்ஷன்ஸ் இன்ஃபைனைட் செட் டு இன்ஃபைனைட் செட் டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா அதில் நம்ம எப்படி செக் பண்ணணுன்றதுக்கு ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம். ஸோ நம்ம ஃபைனைட் இருக்கு, இன்ஃபைனைட் இருக்கு. இன்னைக்கு நான் ஒரு மோஸ்ட் காமன் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் என்னன்றதை நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. If f, g, h are functions from R to R and defined by f of x equal to x cube minus 4x, g of x equal to 1 divided by x square plus 1 and h of x is equal to x power 4. Find f composition g composition h and f composition g composition h and check if they are equal. ஓகே, क्वेश्चन பார்த்துட்டீங்க. இதுல உங்களுக்கு ஃபங்க்ஷன் f g h மூணு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. மூணு ஃபங்க்ஷன்மே ரியல் நம்பர் சிஸ்டம் கேபிட்டல் R ல டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஃபைன், இது வந்து இன்ஃபைனைட் செட்டா இருந்தாலுமே நமக்கு இது ஒரு காமன் எக்ஸாம்பிள். நமக்கு வந்து இந்த எக்ஸாம்பிளை நீங்க ஃப்ரீக்வெண்டா நம்ம क्वेश्चन பேப்பர்ஸ்ல பார்க்கலாம். இதுல என்ன அப்படின்னா இதுல வந்து நமக்கு அசோசியேட்டிவ் லாவை செக் பண்ண சொல்லிருக்காங்க. அசோசியேட்டிவ் லா என்ன, f composition g composition h is equal to f composition g composition h. brackets priority மாத்தி கொடுத்தீங்கனாலும் பட் நம்ம ஆர்டர் எதுவும் மாத்த கூடாது. f g அப்புறம் தான் h. இந்த ஆர்டர் மாத்தாம priority மட்டும் brackets சேஞ்ச் பண்ணீங்கன்னா வேல்யூ ரிசல்ட் சேமா இருக்கான்னு செக் பண்ண சொல்லிருக்காங்க. இது ஒரு ஜெனரல் எக்ஸ் தான், r to r தான் டிஃபைன் பண்ணிருக்காங்க. சோ அப்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் இந்த f என்ன கொடுத்திருக்காங்க, x cube g of x is 1 by x square plus 1 h of x is equal to x power 4. இப்படி வேற வேற டிஃபரண்ட் டைப் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸா ஃபங்க்ஷன்ஸா இருந்தாலும் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், இந்த ஃபங்க்ஷன் குள்ள x ஓட பொசிஷன்ல என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம ரிசல்ட் அப்ளை பண்றோம். x ஓட பொசிஷன்ல இங்க x ஓட பொசிஷன் என்ன இருந்தாலும் அதை என்ன பண்ணணும், அப்படியே கியூப் பண்ணணும். இங்க x இருந்தா என்ன பண்ணணும், 1 divided by x ஓட பொசிஷன்ல என்ன இருக்கோ அதோட ஸ்கொயர் plus 1. இப்போ இந்த மீனிங்கோட நம்ம அப்படியே எடுத்து ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இந்த ரிசல்ட் நம்ம இப்போ செக் பண்ண போறோம். f composition g ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் h. இந்த ரிசல்ட் பார்க்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள என்ன டேர்ம் இருக்கோ அதை செப்பரேட்டா கண்டுபிடிச்சிடலாம், அவ்வளவுதான் லாஜிக். அப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு f composition g தான் தேவைப்படுது, அது என்னன்னு பாத்துக்கிறேன். f composition g of x னா என்ன, first priority goes to g and then f. அப்படினா f into g of x. g க்கு தான் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றீங்க. g என்ன பண்ணுது, 1 divided by x square plus 1 கொடுக்குது. x கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும், 1 divided by x square plus 1 கொடுக்குது. that is equal to, இப்போ என்ன பொசிஷன்ல இருக்கும், f அப்ளை பண்ண வேண்டிய பொசிஷன்ல இருக்கும். f என்ன சொல்லுது, x bracket குள்ள நீங்க என்ன கொடுத்தா அது என்ன பண்ணும், x அதை கியூப் பண்ணும் minus 4 into that particular term. அதே தான் நம்ம இங்க பண்ண போறோம். that is equal to, இங்க உங்களுக்கு x ஓட பொசிஷன்ல என்ன இருக்குன்றது எப்படி நம்ம கரெக்ட்டா, ஏன்னா 1 divided by இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன், ஒரு சிங்கிள் பிராக்கெட்டை கன்வர்ட் பண்ண போறேன். this is equivalent to f of bracket குள்ள x square plus 1 the whole power minus 1 இருக்கு. அப்ப உங்களோட x ஓட வேல்யூ என்ன, x square plus 1 power minus 1 தான் உங்களோட x. இப்போ நீங்க அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. cube x என்ன இருக்கு, x square plus 1 power minus 1 whole cube, அதெல்லாம் சேர்த்து whole cube. whole cube அப்போ பவர்ல இருக்க minus 1 உம் 3 உம் சேர்ந்து கம்பைன் ஆகி என்னாச்சு, minus 1 ஆயிருக்கு. நெக்ஸ்ட் minus 4 into x அப்படியே இருக்கு. that is 4 into x square plus 1 the whole power minus 1. இதுதான் உங்களோட f composition g ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் இப்போ நம்ம கம்ப்ளீட்டா அந்த LHS ஓட வேல்யூ ஃபுல்லா எவாலுவேட் பண்ணோம். that is f composition g composition h, இந்த மூணு கம்பைன் பண்றோம். அப்போ ஃபர்ஸ்ட் x அப்ளை பண்றீங்க. நமக்கு தெரியும் காம்போசிஷன் எப்பவுமே என்ன பண்ணும், ரைட் ஃபங்க்ஷன் தான், ரைட் சைடுல இருக்க ஃபங்க்ஷன் தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. அப்போ ஃபர்ஸ்ட் h அப்ளை பண்ணுங்க. h அப்ளை பண்ணீங்கன்னா h ஓட ரிசல்ட் என்ன, h of x equal to x power 4. h
அப்ளை பண்றீங்க. ஃபர்ஸ்ட் h of x ஓட வேல்யூ என்ன அது நம்ம போட்டுருக்கோம். that is equal to h power 4. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த h of x I am going to apply to f composition g. அப்ப f composition g ங்கற அந்த சிங்கிள் ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன பண்ண போறேன், h of x ங்கற அந்த வேல்யூவை அப்ளை பண்ண போறேன். அப்ப அப்ளை பண்ணா ஜஸ்ட் கம்பைன் பண்ணுங்க. x power 4 தான் உங்களுக்கு இந்த இடத்துல இந்த பொசிஷன்ல என்ன இருக்கு, x power 4 இருக்கு. so f composition g of x power 4 அப்படினா என்ன அர்த்தம், f composition g ங்கற ஃபங்க்ஷனுக்குள்ள உங்களுடைய பிராக்கெட் டேர்ம் என்ன x power 4. அப்படியே நீங்க x ஓட பொசிஷன்ல x power 4 ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு x எங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் இங்க இருக்கு, that is x square. அப்ப அந்த x ஓட பொசிஷன்ல x power 4 ரீப்ளேஸ் பண்றேன். அப்ப என்ன வருங்க, x power 4 into 2 வரும். x power 4 into 2, 4 into 2 will become 8 ஆயிடுச்சு. so x power 8 plus 1. அந்த மத்த டேர்ம் எதுவும் டச் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் x ஓட பொசிஷன்ல x power 4 போடுறீங்க. so 4 into இங்க x ஓட பொசிஷன்ல x power 4 போட்டா நாம x power 4 square, that is 8 plus 1. அது எதுவுமே டச் பண்ணாது. அப்ப இதுதான் உங்களோட LHS ஓட வேல்யூ. மார்க் இட் as equation 1. நெக்ஸ்ட் அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு நம்ம ஆபரேட் பண்றதுக்கு எதையும் நம்ம கம்பைன் பண்ண சொல்லிருக்காங்க. GUH தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. அப்போ G composition H செப்பரேட்டா கண்டுபிடிச்சிக்கலாம். G composition H என்ன, G of H of x. H தான் முதல்ல ஆபரேட் பண்ணோம், அப்புறம் G. அப்ப H ஆபரேட் பண்றப்போ H of x நமக்கு தெரியும், அவங்களே கொடுத்திருக்காங்க. what is it, x power 4. ஓகே, சோ அப்ப G க்கு அப்ளை பண்ணுங்க. G என்ன பண்ணுது, 1 divided by bracket குள்ள இருக்கிறத 1 divided by square பண்ணிட்டு plus 1 பண்ணுது, that is 1 divided by x power 4 square is x power 8 plus 1. ஓகே, இப்போ G composition F பண்ணி ரெடியா வச்சிருக்கோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், இந்த full RHS எடுக்க போறோம். full RHS என்ன பண்ணுது, உங்களோட G composition H operated with F னு சொல்லுது. அப்ப F ஓட ஆபரேட் பண்றப்போ F of உங்களோட G composition H of x வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்க. எப்படி ரீப்ளேஸ் பண்றீங்க, x பவர், ஏன்னா இங்க x க்கு வந்துட்டா தான் நான் f க்கு அப்ளை பண்ண ஈஸியா இருக்கும். அதனால டினாமினேட்டர்ல இருக்கிற இந்த டேர்ம் என்ன பண்றேன், மேல கொண்டு வந்து பவரை -1 பண்ணிடுறேன். அப்ப f of x power 8 plus 1 the whole power -1 இருக்கு. இப்போ f அப்ளை பண்ணுங்க. இப்போ அப்ளை பண்றப்போ x f of x f என்ன பண்ணனும், கொடுத்திருக்கிற டேர்ம் பவர் 3 பண்ணனும். சோ கொடுத்திருக்கிற டேர்ம் பவர் 3 பண்ணுது. -1 into 3 is -3. -4 into x, -4 into x என்ன இருக்கோ அப்படியே போட்டுக்கலாம். x power 8 plus 1 the whole power -1. this is your equation 2. equation 2 ஒன்னு எப்படி இருக்கு, சேமா இருக்கு. equation 1 and 2 both are equal. therefore your LHS equal to RHS. therefore associated the wholes. composition எடுக்கும்போது எது முதல்ல எதுக்கு அப்புறம் எப்போ ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணாலும் x ஓட பொசிஷன்ல என்கிட்ட என்ன இருக்கோ அதை அப்படியே அப்ளை பண்றேன். மேல கீழ பவர்ல பவர் 1/3 இல்ல பவர்லாம் x இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அப்படியே x ஓட பொசிஷன் ரீப்ளேஸ் பண்ணி போடணும். இந்த ஒரு ஐடியாவை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா காம்போசிஷன் எடுக்கிறதெல்லாம் கன்ஃபியூஷன் கிடையாது. அசோசியேட்டிவ்னால பிராக்கெட் டேர்ம்க்கு பிரையாரிட்டி, அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா பிராக்கெட் டேர்ம் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் நாம ஃபுல் காம்போசிஷன் அப்ளை பண்றோம். அவ்வளவுதான். இந்த ஐடியா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஈஸியா இருக்கா கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க போஸ்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ வியூவர்ஸ். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.